எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்க கிராமத்து பொண்ணு பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எங்க வீட்ல என்ன சோறு, என்ன குழம்புன்னு பார்த்துட்டு சாப்பிட்ற வீடியோ தாங்க இன்னைக்கு நான் போட்டிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம், சாப்பிடலாம். நீங்களும் வாங்க சாப்பிடலாம். இன்னைக்கு எங்க வீட்ல என்ன குழம்புன்னு பார்க்குறீங்களா? மொச்சப்பயிறு புளிக்குழம்புங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில். எனக்கு இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்காரருக்கு இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும். அவருக்காகவே ஆசை ஆசையாக பார்த்து பக்குவமாக அப்படியே தண்ணியாட்டம் இல்லாமல் இங்கே பாருங்கள், சாப்பாட்டில் ஊற்றுனா சாப்பாடை விட்டு குழம்பு இறங்கவே இல்லை பாருங்கள். இந்த புளிக்குழம்பு மட்டும் அந்த ஒரு ஸ்டேஜில் வச்சாதாங்க வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் சாப்பிட போகிறேன். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா காரக்கடலைங்க. இது எல்லாரும் சூப்பராக சாப்பிட்லாம், வாங்க எங்கள் வீட்டுக்கு. இந்த மொச்சப்பயிறு குழம்புல என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு வச்சா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ சாப்பாட்டுக்கும் சேர்ந்து ஒரு அரைக்கரண்டி குழம்பு தான் ஊற்றிருக்கேன். ஏன்னு பார்க்குறீங்களா? இத்தினோடு இருந்தால் போதுங்க, குழம்பு அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குது. மதியானம் வச்ச குழம்புங்க, சாயந்தரத்துக்கும் சேர்த்து வச்சுட்டு, ஏன்னா இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் குழம்பு ஊற்றிருக்கிறேன். நாங்கள் சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்டுங்க. மொச்சப்பயிறு பாருங்க, வேற லெவல் ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்னைக்கு நான் கத்திரிக்காய் போடல, முருங்கைக்காய் போடல, உருளைக்கிழங்கு போடல, எதுவுமே போடலைங்க. வெறும் மொச்சப்பயிறு மட்டும் போட்டு குழம்பு வச்சிருக்கிறீங்க. அவ்வளோ ருசியாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கத்திரிக்காய் முருங்கைக்காயெல்லாம் போட்டு வச்சோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், குழம்பு நிறையா வரும். நான் குழம்பு கம்மியாக இருந்தாலும் இது வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டேஸ்ட் எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால நான் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் போடலைங்க. வறுத்து அரைச்சி விட்ட மொச்சப்பயிறு புளி குழம்புங்க இது. ரொம்பவே சிம்பிளுங்க இந்த குழம்பு வைக்கிறது. ஆனால் சுவை அமோகமாக இருக்கும். இதுக்கு ஏற்ற சைடிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்பளம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டை, அவிச்ச முட்டை, அது செம காம்பினேஷனாக இருக்கும். அருமையான டேஸ்ட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்க, குழம்பு கொஞ்சம் தான் நான் ஊற்றினேன். சும்மா அப்படியே பெரட்டின மாதிரி இருந்தால் போதுங்க, எல்லா சாப்பாடும் சாப்பிட்டு முடிச்சிடலாம். ஒரு சில குழம்பெல்லாம் ரசம் மாதிரி ஊற்றி சாப்பிடணும்னு தோணும். ஆனால் இந்த குழம்பு லேசாக, ஏன்னா புளிக்குழம்புன்னு சொல்லும்போது நம்ம புளிப்பு காரம் எல்லாமே கொஞ்சம் தூக்கலாக தான் வச்சுருப்போம். அந்த சுவையிலேயே சாப்பிட்றலாம். இந்த பயிர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. சாப்பிட்றதுக்கு அப்படியே மாவு மாதிரி வேக வச்சிருக்கிறேன். உங்களுக்கு இந்த பயிர் பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க, கொஞ்சோண்டு குழம்புலேயே நான் சாப்பிட்டு முடிக்க போகிறேன் இப்போ.
ஒரு சில குழம்பெல்லாம் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் இருந்தாவே போதுங்க, துணூண்டு அந்த வாசம் இருந்தாவே போதும், நல்லா சாப்பிட்டு முடிச்சிடலாம் நம்ம. அது மாதிரி தாங்க. கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. சொன்னா புரியாதுங்க, இதோட டேஸ்ட் அவ்வளோ அமக்கலமான ஒரு டேஸ்டா இருக்குது பாருங்க. கொஞ்சோண்டு குழம்புலயே நான் எல்லா சோறும் சாப்பிட்டு முடிக்க போறேன் பாருங்க. தொட்டுக்கு வந்து இருக்குதுங்க, இருந்தாலும் நான் தொட்டுக்கவே இல்லை. ஏன்னா இதுவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, அதனால நான் தொட்டுக்கு எடுத்துக்கவே இல்லை பாருங்க. லேசாக வர வரன்னு இந்த குழம்போட வாசம் இருந்தாவே போதும், சாப்பிட்டு முடிச்சிடலாம் நம்ம. கொஞ்சமான குழம்புலையே நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க. இந்த மொச்சப்பயிரெலாம் அவ்வளோ இதாக வெந்துருச்சுங்க, நல்லா மாவு மாதிரி வெந்திருக்குது. சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு பார்த்தீங்களா. கொஞ்சோண்டு அரைக்கரண்டி சாப்பாட்டில் அரைக்கரண்டி குழம்புல என் வயிறுக்கு தேவையான அளவு சாப்பாடு நான் ஃபுல்லாக சாப்பிட்டேங்க. அவ்வளோ ருசியாக அவ்வளோ டேஸ்டான ஒரு குழம்பு. இந்த மொச்சப்பயிர் வந்து ஊற வைக்கணும்னாலும் அவசியமே இல்லைங்க, வறுத்தாவே அதோட வாசம் வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான வாசம், பக்கத்து வீட்டுக்கு எல்லாம் போகிற மாதிரியான ஒரு வாசமாக இருக்கும். குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னுமே வாசமாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச குழம்புல ஒன்று இந்த வறுத்து அரைச்சி விட்ட மொச்சப்பயிர் குழம்பு தாங்க. உங்களுக்கு இந்த குழம்பு எத்தனை பேருக்கு பிடிக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கிராமத்து பொண்ணு யூடியூப் சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களை எல்லாத்தையும் பார்க்க வச்சு சாப்பிட்டேன்னு சொல்லி என் மேலே கோவப்படாதீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் எங்கள் ஊருக்கு வாங்க, உங்களுக்கு இதே மாதிரி எங்கள் கிராமத்து முறைப்படி வறுத்து அரைச்சி குழம்பு வச்சு நான் தர்றேன், நீங்களும் வயிறார சாப்பிட்டு போகலாம். சரிங்களா? பாய்.